தேவையில்லாதவங்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க ஜனங்களே. இப்ப அந்த பணம் வேணுமா மண் வேணுமா? கவலைப்படாதீங்க, எடுத்து வாங்கி தரேன். சட்டம் உங்களுக்கு சாதகமா இல்லாம உங்களை ஏமாத்திட்டு நீங்க வருத்தப்படுறீங்களே, அந்த நேரத்தில் இருந்தவங்க அவங்களுக்கு சாதகமா பேசிட்டாங்க. ஆனா நீதி உங்க பக்கத்துல தான், உங்களுக்கு உண்மை கிடைக்கல. இந்த கருத்தால் வாங்கி தர வேண்டாம், கால் எடுத்துவா. அழகர் மலைக்கு போனேடா, என்ன சொல்லிட்டு வந்தீங்க? வேற கிடாய் விட்டாருமா? மாடு விட்டுருக்கீங்களோ? சரி, சந்தோஷமா இருங்க. இடத்த வாங்கி தரேன். 3 மாதம் பொறுமையாரு. தானா தேடி ஒரு ஓடிப்போ. கருதாமிக்கு பிள்ளையாரு கோயிலுக்கு பொழுது இருக்கு வந்திருக்கும் பிள்ளையாரு, எங்க பிள்ளையாரு. உங்க ஊர்ல பிள்ளையார் கோயிலால பிரச்சனை வந்துச்சா ஒரு காலத்துல? ரொம்ப காலம் அந்த கோயிலை திறக்காம அடைக்க வந்துச்சா? ஒரு 2 வருஷத்துக்குள்ள தான் நடந்தது. 2-3 வருஷம். கொஞ்சம் கண்டுபிடிக்காங்க, நீங்க வேண்டாம் உட்காருங்க. இந்த உடல்ல மனம் சம்பந்தமான வலி வேதனை இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீர் சம்பந்தமான இரக்கம் வலி வேதனை இருக்கு. இந்த வலியவும் தீர்த்து மனதையும் உடலையும் உற்சாகப்படுத்தி இருந்தா போதுங்களா? சாப்பிடுமா? கண்ண முடிக்கா? இருந்து படிப்படியாக குறைஞ்சிடும். தெய்வ சக்தி உனக்கு துணை கொடுக்கும், நோய் வராது. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல வேலை கிடைச்சிடும். சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சி. இவ்வளவுதானா? கண்ண முடிக்காப்பா, கடனை திருத்தாரேன். சந்தோஷமா. அதே கணிக்கப்பட்டி எல்லை வெளிநாடு சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர். அண்ணா நல்ல காற்று விடுறேன். பிள்ளைக்கு பிறகு நல்ல தீர்வை சொல்லி நாடு திரும்ப வெற்றி ஜெயிச்சு ஏன் இந்த அம்மா நிக்குது? குடிவாரமா உட்காருமா கடை. உன்னை யாருக்கிறவங்க இருக்கு நம்ம உன்னை ஒரு வழக்க வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி 2 கடன்காரர்கள் கொஞ்சம் வில்லங்கம் பண்றாங்க, அவங்க மனத்தை அடைக்கிறேன். உன் இடத்தை சரியாக 3 மாதத்துல வித்து அட்வான்ஸ் வாங்கி தரப்பா. ஆனா நீ நினைக்கிற ரேட்டுக்கு போகாது. எப்படியாவது அந்த பணத்தை வர வைக்க கோடியாக வந்து மலரும். கணவன் மனைவி என்ன தொழில் பாக்கிய? கால் வந்துட்டு வரலாம்.
வரலாம், உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். போகிற வழியில் வலப்புறத்தில் மெயின் ரோட்டை ஒட்டி ஐயனார் இருக்கார. உன்னுடைய ஊர் எல்லைக்குள்ளே என் தங்கை காளியனுடைய ஆலயத்தை பார்த்தேன். இப்போ 3 ஆண்டு காலங்களாக தொழில் சொந்தமான மன வருத்தமும் வேதனை இருக்குது. ஒரு பிள்ளையை பற்றி வாழ்க்கையை சீராக அமைக்க முடியவில்லை என்ற ஒரு குழப்பமும் பிரத்தியாரால் இடைஞ்சலும் பட்டு வேலைப்பட்டுக்கிட்டு இருக்கிய. கால் வந்துட்டு வா. உடனே வரணும். வேற என்னப்பா செய்யணும்? ஆம்பளை பையன் பிறப்பான், காளிதாசன் பிறவிக்கா. அடுத்து அதே அருப்புக்கோட்டை கணவன் மனைவி கடன் பட்டு வந்தவர்கள் கால் வந்துட்டு வரலாம். உங்கள் மனைவி எங்க சார்? உங்கள் துணைவியார் எங்க? புரியல. அண்ணே இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. என்னென்னு ரகசியத்தை கண்டுபிடிப்போம். நெஞ்சுக்கு பாதி உங்கள் குடும்பத்தில் முன்னோர்களில் யாருக்கு பார்த்து சாமி அருள் வந்துச்சு? அதுக்கு பிறகு இப்போ யாருக்கும் வருதா? வந்துக்கிட்டு இருக்கா? ஒழுங்காக கடைபிடிச்சி வரீங்களா? சரி, கால் வந்துட்டு வரலாம். வருத்தப்படக்கூடாது. உன் கட்டுமனைக்கு போனேன். என்ன அதிகம்? வீட்டுக்குள்ள தெய்வம் நடமாட முடியல. ஒரு வருட காலமாக இருட்டாக இருக்குது வீடு. ஒரு பிரகாசமே கிடையாது. சாமி நம்ம கூட இருக்கா இல்லையாங்கிற சந்தேகமே உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நிறைய பணங்களும் நஷ்டப்பட்டு தொழிலுக்கு போகக்கூடிய மனவேதனை ஏற்பட்டு பொல்லாத பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கிய. கால் வந்துட்டுவாங்க. ஓ இந்தா ஒரு இடம் சொந்தமான மனவேதனையை தீர்த்து தாரேன், குழப்பத்தையும் நீக்கி தாரேன். இந்த அப்படி கடன் தீர்ந்தாச்சு, நல்லா இருக்கு, போயிட்டு வா. அதே அருப்புக்கோட்டை எல்லை தொழில் நஷ்டமும் கடனும் அடைந்து வந்த மகன். கால் வந்துட்டு வாப்பா. வரலாம். கண்ண முடிக்கா. 6 மாதங்கள் நீ பொறுமையாக இருக்கணும். எந்த விளக்கமும் கேட்காண்டாம். கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு வழியில் பணமும் கிடைக்கும். தொழில் புதுமையாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா இருப்பா. 6 மாதம் பொறுமையாக இரு. பெங்களூர் 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 ஆத்திரப்பட்டா சொல்ல மாட்டேன். சாமியாக கூப்பிடுறதுக்காக காத்திருக்கேன். நீங்களும் பொறுமையாக இருக்க, நமக்கு ஜெயிக்கலாம். பெங்களூர் எல்லை. பெங்களூர் எல்லைன்னா எங்க? வாங்க. யாரெல்லாம் வந்திருக்கிய? கால் வந்துட்டு வரலாம். பொல்லாத காசு பணம் பூமிதனை ஆட்டுதட. 1.5 ஆண்டு காலம் தொழிலாள மனவர்த்தமும் சட்டத்தால் எதுவும் விசாரணை வருமோ என்னும் ஒரு பயமும் உள்மனதுக்குள்ளே தோன்றி நிறைய கடன்களும் துயரமும் இப்போ இருக்கு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ அவனை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி இருந்தால் போதுமா? நீ அங்கே போ, நீ அங்கே போ. கண்ண மூடு.
முதல்ல அவன் போன இடம் மைசூர், இப்போ இருக்கிற இடம் பெங்களூரை விட்டு ஆந்திரா பார்டரில் இருக்கான். வர வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா, வாங்க பக்கத்தில். கருப்பசாமிக்கு வாப்பா. பையன் வந்தோடனே முதல்ல இங்கே தான் கூப்பிட்டு வர. அவன் கூட வேறு எந்த பொம்பளையும் போகலை, அவன் மட்டும்தான் போயிருக்கான். ஆனால் ஒரு பொம்பளையால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். காப்பாற்றித்தானே. அது இல்லை, அப்படி இல்லை. ஆனால் நிறைய அணையும் தண்ணீரும் இருக்கிற இடத்த தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த நிலை என்னங்கிறது நான் 3 மாதத்துக்கு உனக்கு தகவலை கரெக்டாக கொடுப்பேன். வெற்றி ஆகும். போயிட்டாங்க. ஆமாம். கருப்பசாமிக்கு அதோ பெங்களூர் எல்லை நான் பார்க்குற தொழிலில் தடையும் இடைஞ்சல் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? நல்லா இருமா, நல்லா என்னென்ன தொழில் பார்க்குறீங்க? நீங்கள் இருங்க. தொழிலும் இடைஞ்சலும், தொழிலுக்கு இடைஞ்சல் இருக்குன்னு கேட்டு வந்தது, தொழிலுக்கு தடைகள் இருக்குன்னு கேட்டு வந்ததுப்பா. பிள்ளைய பற்றி காக்க வந்தது யாரு? வா. என்னம்மா என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? கண்ண முடி உட்கார, நான் அவனை பார்த்து வரேன். ஒன்றுலான்ட்டு ஒன்று சொல்லுதான், தேவையில்லாத சிந்தனை சிந்திக்கான், முரண்பாடாக பேசுதான், முன்னுக்கு பின் இடைஞ்சலாக இருக்கான், மனநிலை பாதிக்கப்பட்டது போல நடந்துக்கிட்டுதான். கால் வந்துட்டுவான். பௌர்ணமிக்கு அவனை கூட்டுவா, சரியாக்கி தரேன். இந்த அப்படி வெற்றியாக்கி தரேன். பாப்பா, பௌர்ணமி கூட்டுவா, சரியாக்கி தரேன். வர வைக்கிறதுக்கு தான் கறி கொடுத்துருக்கேன், வந்துடுவான். அதே பெங்களூர் எல்லை குடும்ப வாழ்க்கையில் அமைதியற்ற நிலையை பெற்றவன். வாடா தம்பி, எங்கடா இருக்கா மனைவி? கால் வந்துடும். ஆ சரி ஆட்டம். வர வச்சா போதுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. காரணங்களை சொல்ல வேண்டாம். சித்திரை மாதத்துக்கு பிறகு புதிய வாழ்க்கையை அமைச்சு தரேன். வெற்றி உண்டு, ஜெயிக்கிறேன். வேறு என்ன வேணும்? காப்பாற்றி தரேன். கருப்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை தெய்வமே தஞ்சம் என்று இருக்கும் மகன். நீ இல்லை. உடல்நிலைகள் பாதிக்கு. என்ன சாமி கும்பிடுறீங்களா? எதுவும் அம்மன் சாமி கும்பிடுவீங்களா? கால் வந்துட்டாங்க. என்னம்மா காசி மோட்சஸ்தலம், ராமேஸ்வரம் புண்ணியஸ்தலம், திருவண்ணாமலை முக்தி ஸ்தலம். இப்போ முக்தி ஸ்தலத்தில் வந்து அண்ணாமலையார் வந்திருக்கிறாரு. திருவண்ணாமலைக்கு நீ போனியா? சரி, இப்போ என்ன வேணும்? இடத்த வித்து தரேன், நோயை பற்றி கேட்காத. இந்தா சரியாக்கி தரேன். வெற்றி உண்டு. 1 மாதம் கழித்து வரும் பொழுது மனைவி ஆரோக்கியமாக்குவோம். நல்லாயிருக்கும்.
கருப்பசாமிக்கு தேவிப்பட்டினம் 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 பாப்பா தேவைப்பட்டீங்க ஏன் அவரை விட மாட்டேங்கிய கால் வந்துட்டு வரலாம் தேவைப்பட்டணுமா பொய்யா தெரியுது தானே பார்த்தேன் உன் இடத்த முதல்ல வித்து தாரேன்டா நான் கொடுக்குற கனி அங்கே கொண்டு போடு அது விலையாயிரும் அட்வான்ஸை வாங்கிட்டு வா உன் வழக்கில் உன்னை ஜெயிக்க வச்சு நீதியை உன் பக்கம் தாரேன் இந்த கனியை அந்த இடத்துல போடு இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடு ஜெயிக்கிறேன் அட்வான்ஸோட வா போயிட்டு வா கருப்பசாமிக்கு விழுப்புரம் விழுப்புரம் கால் வந்துட்டு வா என்னடா வேணும் கண்ணமுடு 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 மனதுக்குள்ள நினைச்சுக்க என்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேஸ்டா போச்சே ஆதாரமே இல்லையே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வாங்கி தரேன் உன் பணத்தை கூட இருந்து காப்பாற்றுறேன் அடுத்த வாரம் போய் கேளே போ ஜெயிச்சு வா ஓடு விழுப்புரம் சகோதரி சகோதரி நின்றுக்காங்க அமைதியாக நின்னாலே போதுமே நின்றுக்காங்க நிற்க முடியுமா யாரையும் பிடிக்க சொல்லணுமா விடுறா நீ காலில் வந்துட்டு வா ஒரு நேரத்தில் ஒன்று பிழைக்க மாட்டான்னு சொல்லி வந்தா எந்திரிச்சு என் கோயிலுக்கு நீ நடந்து வர வைப்போம்னு சொன்னேன் வர வச்சிட்டோம்லா இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வா நீ நின்றுக்கா ஆம்பளைகளால் உன் சகோதரிகளுக்கும் உனக்கும் எந்த ஆதரவுகளும் இல்லை நீங்களே வாழ்ந்து நீங்களே உழைச்சி நீங்களே கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அதனால் உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன் அடுத்த முறை வரும்பொழுது இதை விட ஆரோக்கியமாக்கி தரேன் ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரும் அதில் உன் குடும்பத்தை வாழ வச்சு வெற்றியாக்கி தரேன் கொடுத்தாச்சு நல்லா இருக்கு மகளே சென்று வென்று வெற்றியுடன் வா சென்று வா போயிட்டா போயிட்டா கருப்பசாமிக்கு சத்தியமங்கலம் 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 ஏமா ஒரு உத்தரவில் இருக்கும்போது விபூதி வாங்கக்கூடாதுமா உன் மகனுக்கு நல்ல தொழிலை உருவாக்கி தரேன் அவன் மனதால தான் நோயை தவிர உடலால நோய் இல்லை அதனால் சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கிறேன் நீங்கள் ரெண்டும் கடின முயற்சி பண்ணுறீங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறான் அவன் உள்ளத்தை தெளிவாக்கி உங்களை வெற்றியாக்கி தரேன் உன்னுடைய கட்டிடத்தில் 2 பேரும் வந்து வாடகைக்கு கேட்பான் அதில் ஒரு பெரிய டெபாசிட்டை வாங்கி தரேன் ஏற்கனவே அங்கே மக்கள் வரக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டிருக்கு அதை நீக்கி ஜெயிச்சு தரேன் அந்த இடத்துக்குள்ள அந்த கனியை வை இதை வீட்டுக்குள்ளே வை பணம் வந்து சேர்ந்தாச்சு நிம்மதியும் வந்து சேர்ந்தாச்சு நல்லா இருங்க செல்லுங்களே என்னை நினைச்சிட்டு பேசுகிறேன் ஜெயிக்கிறேனா போயிட்டு வா கருப்பசாமிக்கு சென்னை மாநகர் இப்போ பாரு பாருங்க சென்னை யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க வீட்டுக்காரங்க அதான் நான் பாடுறேன் யாரை நம்பி நான் பிறந்தேன் இன்னொரு தரம் கால் விட்டுவான் பானையிலே சோறு இருந்த பூனைகளும் சொந்தமிட
சோதனையை பங்கு வச்ச சொந்தமில்லே பந்தமில்லே. தன்னை மறந்து இருந்தானா இல்லை உன்னை மறந்து போனானா, அல்லது யாரையும் நினைந்து வாழுகிறானா அல்லது யாரோடும் இணைந்து இருக்கிறானா? இப்படிப்பட்ட சந்தேக கலக்கம் உன் உள்ளத்தில் இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. சங்கிலி போட்டதான் நீங்களாம் சொன்னோடி காப்பியா? கண்டிப்பா அவன் வேணுமா? இந்த பிள்ளைகளை யார் காப்பாற்றுவான்? வந்த பிறகு அவனை நீ அராஜகம் பண்ணணும்னா பண்ண மாட்டேன். கொஞ்சம் கண்ண மூடி உன் இதயத்துக்குள்ளே நான் இருப்பதாக நினைத்து தியானம் பண்ண பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். என் குதிரை ஆந்திரா பக்கம் போயிடுது. என்னன்னு பார்த்தேன், இவங்க அப்பா அடிக்கடி ஆந்திரா பக்கம் போகிறான். புரியுதா? யார் கூட போகிறான்னு பார்த்தேன். வருத்தப்படுவீங்களோ? அதுதான் ஒரு தோழியர் கூட போகிறாரு. நல்ல மனுஷன், தங்கமான பையன், பழக தெரிஞ்சவன், வாழ தெரிஞ்சவன் கிடையாது. அவன் மனத்தை மாற்றி கொண்டு வந்து பிள்ளைகளை பார்க்க வர வச்சா போதுமில்ல. கரெக்டாக 85 நாளில் வருவான். எத்தனை நாளையில் வருவான்? அதுக்கடையில் உனக்கு வருமானத்துக்கு வழியும் தாரேன், உன் பிள்ளைகளை காப்பாற்றியும் தாரேன். வா வா மகளே. குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வலி வேதனை ஏற்படுவது இயற்கை. அதுக்கு யாரும் மந்திரம் பண்ண முடியாது, தந்திரம் பண்ண முடியாது. அந்த வலியை உன் மனதை விட்டு நீக்குகிறேன். கண்களை மூடுவாயா. இன்னையிலிருந்து அந்த வலி நினைவே வராது. ஓடிப்போ. நல்லாரு 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 நல்லாரு. கர்மசாமிக்கு கடன்பட்டு பணத்தால வழக்கு பெற்று வந்தது. யாருக்கு வழக்கு? வா 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 வா. என்னடா வழக்கு தம்பி? என்னம்மா வழக்கு? கால் நட்டுவா. நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழ. யார் உங்கள் அப்பனங்க? இன்னைக்கு வரல. கால் வந்துட்டு. நம்ம உழைச்சா வளர்ப்புறோம். நம்ம அறிவு நம்மளை காப்பாற்ற போகுது. இரண்டு சாமி சாத்தா இவட போயிட்டு வா, பார்த்துக்கிடுவோம், என்ன நடக்குன்னு பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற தைரியத்தை அவன் உட்காந்துருக்கான் வீட்டில். அவனை பார்த்தேன் பக்கத்தில் தான். அருமையான வியாபார ஸ்தாபனம், அது மூலமாக கடன்கள், அதில் ஏற்பட்ட விளைவு பிரச்சனைகளால் நீதிமன்றத்தை சார்ந்த ஒரு வழக்கு. அதுலேருந்து உங்களை மீட்டி உரிமையை வாங்கி தந்தா போதுங்களா? எங்கள் வீட்டுக்காரர் பேரில் வந்தால் போதும். அவங்க அண்ணன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அங்கே போய் பார்த்தேன். எல்லோரும் கொண்டாடுவோம். உன் பேர் என்ன? அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி. நான் பாடின பாட்டுக்கும் உனக்கு தொடர்பு இருக்குதா? கால் வந்துட்டோம். என்னப்பா ஏன்பா? உன் புருத்தனை பெற்றவர்களும் ஓரவஞ்சனக்காரங்க, நீதிமான்கள் கிடையாது. இப்போ அவங்களுடைய மனநிலைகளும் ஆன்மாவும் நல்லா இல்லை. இப்போ அவங்க தந்திர மந்திரம்லாம் பண்ணி உங்களை டவுன் ஆக்கிட்டாங்க. நிறைய பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கிறாங்க. அவன் மனத்தை மாற்றி உங்கள் உரிமையை வாங்கி தந்தா போதுங்களா? அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய நீதி என்னவோ அதை அப்படி நடத்தி தரேன். ஆனால்
நீங்கள் இடம் மாறி இருக்கணுங்கிற நிலைமை இருக்குது. அந்த இடத்துல இருந்தீங்கன்னா யாருக்காவது ஆபத்து வர வைக்கணும் அப்படிங்கிற நிலைமையை அவங்க உருவாக்கியிருக்காங்க. காலன்ட்டுவா, இதுதான் உண்மை. இனம் புரியாத ஸ்ரேகம் மறந்தனையோ. அதனால் நீதிமன்ற வழக்கை உனக்கு நியாயமாக முடிச்சு தரேன். இந்த கடனை தீர்க்கிறதுக்காக ஒரு இடத்த விற்கணுமே, அதை நான் விற்று தரேன். இவன் படிப்பை விட உழைப்பு தான் உயர்ந்ததுன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். அதனால் படிக்கிறதுல நாட்டம் உள்மனதுக்குள்ளே கொஞ்சம் குறைவு. இப்போமே வருமானத்துக்கு வழிவகுக்க ஒரு திறமை கிடைக்குமா, அதுக்கு ஏதாவது வழி இருக்காங்கிற ஒரு தேடல் உன் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா, ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இப்போ வயசு வரல. உனக்கு பொறுமையாயிரு, நான் அனுப்பி வைக்கிறேன். கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணுவேன். ஜெயித்திருந்தா போதுங்களா? அடுத்து என்னை பார்க்கும்போது அட்வான்ஸோடு பார்ப்பேன். எல்லாம் வெற்றி ஆயிரும். இந்த விபூதியை கொண்டு வை, ஜெயிச்சுக்கிடுவேன். யார் தூங்குதா? ஒவ்வொருத்தன் தூங்காமல் எவ்வளோ வருத்தப்படுதான். நல்லா இருங்க மக்கா, போயிட்டு வாங்க. ஒரு கல்லில் 9 மாங்காய் எறியக்கூடாது பேவில்ல, இல்லையா? அதே சென்னை மாநகர் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையாப்பா? வா. வருவோம் இல்லை உருவோம் பார்த்தா தெரியுமடி. என்னடா வேணும் பிள்ளைக்கு? அவட்ட கேட்டியா கல்யாணத்தை பற்றி? வருவோம் இல்லை உருவோம் பார்த்தா தெரியுமடி. அடி ராத்தா உன்னை பார்த்தா. இன்னொரு பாடுத பாட்டை புரிஞ்சுக்கா. சினிமா பாட்டு பாடலை, சிந்தனை மிகுந்த வார்த்தையை சொல்கிறேன். என்னடா நீ ஏன் வீணா நிற்க? போய் உட்காரு. ஒரு ஆள்கிட்டருந்து பதில் வரணும். அதுக்கு பிறகு அப்பா ஆத்தாடுக்கு கல்யாணத்தை பற்றி பேசுவோம். அதுவரை எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டாம். நல்ல காரணத்தை சொல்லி மூடி மறைச்சிக்கிட்டே போவோம். அப்படின்னு உன் பிள்ளை மறைச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு செய்தி வரப்போகுது, மெசேஜ். அன்னைக்கு தனியாக போய் பார்த்து பேசிட்டு ஒரு முடிவோடு வருவாள். அந்த முடிவுக்கு பிறகு தான் அவள் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாள். நான் நினச்சோம்னா இப்போமே சம்மதிக்க வச்சுருவேன். நான் நினைக்கணுமா அவன் நினைக்கணுமா? கால் வந்துட்டு அப்போ கர்மசாமிக்கு வாங்க. இந்தா மனத்தை மாற்றி தரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாரு. கால் வந்துட்டு போய்ட்டோம். அடுத்து பேசுவோம். ஒரு ஊத்து என்னப்பா பிள்ளை நீங்களாம். எங்கள் டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இல்லை. எங்கள் டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இல்லை, அடமானத்தில் இருக்குது, அடுத்தவங்கள்ட்ட இருக்குது. யார் எங்கடா வச்சுருக்க தம்பி? டாக்குமெண்ட் எங்கடா இருக்கு? கால் வந்துட்டோம். ஃபேமிலியோடு வந்துருக்கியா? கால் வந்துட்டுவான். கேள்வி கரெக்ட் தான். இன்னொரு தடவை கால் வந்துட்டு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அப்படியா? உன் ஊர் பக்கத்தில் முருகப்பெருமான் இருக்காரா? அப்படியா? தரையிலே இருக்கிற மாதிரி இருப்பாராம்ல, அவர் தானே? கால் வந்துட்டு வா. வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா. உன்னுடைய இடத்துக்குள்ளே போனேன். ஒரு வருஷம், அப்படி சொல்ல விட 11 மாதம்.
தொழிலை பற்றி சிந்தனையும் வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த துணையும் இல்லை. அதே மாதிரி பழைய ஆர்டர்களும் வரல. இடமாற்றமாக ஆள் மாற்றம் உருவாக்கலாமா?